அட எல்லா கட்சிகளும் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க. அட விஜய் கூட 234 தொகுதிக்கும் ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் நிப்பாட்டிட்டாரு. ஆனால் இந்த பாஜகவில் மட்டும் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல. அண்ணாமலை பிரச்சனை முடியாம வேட்பாளர் பட்டியல் வெளிவராது போலயே பழனியில மத்திய அமைச்சரை முற்றுகையிட்ட பாஜக தொண்டர்கள். டெல்லி தலைமை வேற தொகுதியை மாத்தலாங்கிற யோசனையில இருக்கிற இந்த நேரத்துல எடப்பாடி ஒட்டுமொத்த வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாரு. மோடி கோவை வருகையும் அதன் பின்னாடி இருக்கிற அரசியல் நிலவரமும் என்ன? அண்ணாமலை அடிச்ச அடியில கொழுப்பத்திரடனுக்கு சீட்டே இல்லையா? தமிழக அரசியல்ல என்ன நடக்குது வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல்களும் ரொம்ப சூடாயிடுச்சு. ஏன்னா எல்லா கட்சிகளுமே ஒரு பக்கம் வேட்பாளர்கள் பட்டியலே அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாஜகவில் மட்டும் என்ன நடக்குதுன்னே தெரியல. நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் தொடங்க போகுது. அதுவும் தமிழ்நாட்டில் 4 நாளைக்கு மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்பேற்பட்ட சூழல்லையும் இன்னும் இந்த பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் மட்டும் இன்னும் வெளிவரல. விஜய் கூட ஒரே நேரத்தில் 234 தொகுதிக்கும் ஒரே மேடையில் வேட்பாளரை அறிமுகப்படுத்திட்டாரு. ஆனால் பாஜகவில் தான் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை அண்ணாமலையோட பிரச்சனை முடியாமல் வேட்பாளர் பட்டியல் டிலே ஆகிட்டு இருக்குதுங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா மத்திய அமைச்சர் கூட அண்ணாமலையோட நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தனிப்பட்ட முறையில் ஆலோசனைலாம் நடத்தினதா நமக்கெல்லாம் தெரியும். அதனால அண்ணாமலை கிட்ட வேற ஏதாச்சும் தகவல்கள் அமித்ஷா மூலியமா சொல்லி அனுப்பியிருப்பாங்களோங்கிற ஒரு தகவல் வருது. அண்ணாமலையை எப்படி பயன்படுத்தணுங்கிறது டெல்லி தலைமைக்கு நிச்சயமா தெரியும் கூட. ஆனா இந்த அண்ணாமலையோட அமைதிக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு புயல் அடிக்க போகுதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா நேற்று வரையிலும் அண்ணாமலை ஒதுங்கி தான் இருந்தாரு. அதற்கு முன்னாடி எடப்பாடியை முதலமைச்சர் ஆகணும்னாரு. ஆனா இந்த தொகுதி பட்டியல் எப்ப வெளிவந்துச்சோ அப்பையிலிருந்தே அண்ணாமலை அவர்கள் சைலண்ட்ல மூட போயிட்டாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் கடந்த காலங்களில் அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது எப்படி திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா ஒரு எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரையிலும் இப்போ வரையிலும் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சமயபுரம் கோவிலில் கடந்த ஆண்டு தான் மண்டபமெல்லாம் கட்டி தொடங்கி வச்சு கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சு. ஆனால் நேற்று நைட்டு மண்டபத்தோட மேற்கூரை இடிஞ்சு விழுந்து அங்கே ஒரு பெண் பக்தர் பலியாகிட்டாங்க. இதை அண்ணாமலை அவர்கள் தான் முதல்ல இந்த விஷயத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஒரு பக்கம் ஜாலியாக மத்திய அமைச்சரோட பேட்மிண்டன்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. காபி ஷாப்பில் டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் அண்ணாமலை அவரோட வேலையை சிறப்பாக செவ்வனே செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நேற்று கூட திருப்பூரில் நடந்த ஒரு பள்ளி ஆண்டு விழாவில் அண்ணாமலை அவர்கள் பள்ளி குழந்தைங்க கூடயும் பெற்றோர்கள் கூடயும் நீண்ட நேரம் உரையாடிட்டு இருந்தாரு. அண்ணாமலைக்கு எப்பவுமே தலையிலிருந்து கால் வரையிலும் மூளைதான். எந்த இடத்துல என்ன பேசணுங்கிறதுல உலகம் அறிஞ்ச ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்காருன்னா அது அண்ணாமலை மட்டும்தான். அப்படி நீ அண்ணாமலை திருப்பூர் பள்ளி மாணவருக்கு மத்தியில பேசினாரு. அண்ணாமலையே இன்னைக்கு எங்க இல்லைன்னு அதிமுக கூட அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பத்திரிகையில செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் கோயம்புத்தூர் வந்துட்டாரு. அதுவே அங்கே அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலா முடியுங்கிறது தான் யதார்த்தமான உண்மையும் கூட. பாஜக இருக்கிறவங்களோ மற்றவங்களோ கூட செந்தில் பாலாஜி கரூர் விட்டு போயிட்டாருங்கன்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலுமே அவரு களமாடக்கூடிய நல்ல போர் வீரர்னு தான் நம்ம சொல்லணும். அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவரோட செயல்பாட்டை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் இல்லாத ஒரு குறைய எப்படி என்டிஏ போக்கும், எப்படி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வாக்கு, எடப்பாடியோட எதிர்ப்பு வாக்குகள்லாம் எப்படி என்டிஏக்கு வருங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. அதுல மிக குறிப்பா இன்னைக்கு மத்திய அமைச்சர் பழனிலாம் போனாரு. எல் முருகன் அவர்கள் அவரை இன்னைக்கு பாஜக தொண்டர்கள் எல்லாம் அவர் வழிமுறைச்சு கண்டபடி பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் பழனியில் நடந்துகிட்டு இருக்குது. அண்ணா
மத்திய அமைச்சர் எல் முருகனை எதுக்கு அமைச்சராக்குனாங்களோ தெரியல. அவர் அமைச்சராக்குனா ஏதோ அருந்ததியர்களுடைய வாக்குகள்லாம் பாஜக பக்கம் திருப்பிட்டு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சாங்க டெல்லி மேலிடம். அவரு பக்கத்து வீட்டுக்காரர் கூட அவர் கூட்டிட்டு வரல. பக்கத்து வீட்டுக்காரர் கூட பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாராட்டங்குது. இன்னைக்கு அவரோட நிலைமை அப்படிதான் இருக்கிறது. இந்த மோடி நல்லா செயல்படாத அமைச்சர்கள் எல்லாம் அடிக்கடிக்கு மாத்துறாரு. இவரு ரொம்ப ரொம்ப மோசமா செயல்பட்டு இருக்கிற ஒரு அமைச்சரை எப்படிதான் இன்னமும் அவரோட அமைச்சரவையில வச்சிட்டு இருக்கிறாரோங்கிறது நமக்கு ஒரு புரியாத ஒரு புதிரா தான் இருக்குது. நிலைமையை பாருங்க, தமிழ்நாட்டோட நிலைமை, பாஜகவோட நிலைமை இந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்குதுங்குத டெல்லி மேலிடம் என்னவோ இன்னும் உணராம தான் இருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய் எல்லாம் கூட சொல்றாரு, வேட்பாளர் அறிமுகத்துல எம்எல்ஏங்கிறவரு எல்லையை காப்பற மாதிரி இருக்கணுமே தவிர கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறாரு. விஜய் கூட இன்னைக்கு அந்த மாதிரிலாம் பேசுறாரு, பட்டியல் வெளியிட்டுட்டாரு. இப்போவும் டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறத திரும்ப திரும்ப அழுத்த திருத்தமா சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே எடப்பாடியோட வாக்கு வங்கி என்னங்கிறது நமக்கு தெரியும். பாராளுமன்ற தேர்தலில் அது வெட்ட வெளிச்சமானுச்சு. அப்பேற்பட்ட சூழல்ல விஜய் திரும்ப திரும்ப டிவிகே டிஎம்கேக்கு தான் போட்டிங்கிறாரு. அண்ணாமலை வேற ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்கிறாரு, இவர் வேற அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கிறாரு. அவரு நிச்சயமா அவர் இன்னும் வெளி உலகத்துக்கு பிரச்சாரம் பண்ணனா இன்னும் களம் வேற மாதிரி கூட போகலாங்கிறது தான் தமிழக மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா அவரும் வெளியில வரதில்லை. அடுத்தது என்ன பயணிக்க போறாருங்கிறது அவருக்கும் நிறைய நெருக்கடிகள் தொடர்ந்து திமுக தான் கொடுத்துச்சுன்னா, இப்போ இன்னைக்கு தேர்தல் கமிஷனுமே அவருக்கு நிறைய நெருக்கடி கொடுக்குது. பிரச்சாரம் போறதால நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிறாங்க. அவரும் தொடர்ந்து சென்னையிலலாம் பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்குறாரு. பல்வேறு கட்டுப்பாட்டுக்கு மத்தியில தான் அவருக்கு அனுமதி கூட கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், அவர் மற்ற மாவட்டங்கள் அவரோட சுற்றுப்பயணம் எப்படியெல்லாம் அமைய போகுதோ அதை பொறுத்து தான் களம் நிலவரங்கிறது மாறும். அதை நம்ம இன்னைக்கே இப்பவே நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. விஜய் டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டிங்கிறது ஏன் சொல்றாருன்னு நமக்கு புரியுது. விஜய் கட்சியில சாதாரண சாமானிய மக்கள்லாம் கூட எம்எல்ஏ வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு பல பேத்துக்கு கொடுத்துருக்காரு. ஆனா அந்த திமுகல நம்மளாம் எவ்வளவோ கதறணும். கிட்னி திருடுறாங்க, வட்டி கந்து வட்டிக்காக கிட்னியை விற்கக்கூடிய ஒரு சூழல் திமுக ஆட்சியில நடக்குதுன்னு அண்ணாமலை அவர்கள் எவ்வளவோலாம் கத்தினாரு. அப்பேற்பட்ட கிட்னி திருட கதிரவனுக்கு கூட இன்னைக்கு திமுகல சீட்டு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டோட அரசியல்களை எப்படி மாறி போச்சுன்னு பாருங்களேன். இப்பேற்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு எடப்பாடி பல பகுதியிலிருந்து மாற்றி தொகுதி மாற்றி வேட்பாளர் கொடுத்துருக்காராமா. அது அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு பிடிக்காம இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல. அவருக்கு எதிர்கட்சி ஆனா போதுங்கிற ஒரு நினைப்புல தான் அவர் பயணிப்பாராட்டங்குது. ஆளுங்கட்சி ஆகணுங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இல்லை. அப்படி இருக்கிற மாதிரியே தான் இன்னைக்கு பாஜக அனுசரிச்சிருப்பார் இல்ல. இன்னைக்கு டெல்லி மேலிடம் கூட அதிமுக கூட ஒரு சில தொகுதிகள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி அவசர அவசரமா ஒட்டுமொத்த வேட்பாளரையும் இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் எப்பவுமே தமிழக அரசியல் தலைவருக்கும் சரி டெல்லி அரசியலுக்கும் சரி அவர் துரோகம் பண்றதுல கில்லாடி தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவர் ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எப்படிதான் இந்த மோடி அமித்ஷாவும் எடப்பாடியை நம்புறாங்களோ நமக்கு தெரியல. அண்ணாமலை அடிச்ச அடியில நம்ம கொழுப்பு திருடன் மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர் அவருக்கு சீட்டே இல்லையாமா. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது ஆவின் பாலில் கொழுப்பு பெர்சன்டேஜ் எல்லாம் கம்மியாகுதுன்னெலாம் பேசினாரு, ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணினாரு. அது ஆய்வகத்தில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி முழுமையான விபரத்தை கூட அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாரு. அதில் வலுவாக மாற்றினவர் தான் இன்னைக்கு வரையிலும் அவரால் எழுந்திருக்கவே முடியல. அப்பவே அவர் இடையில அமைச்சர் பதவியெல்லாம் ஸ்டாலின் புடுங்கினார், அது வேற விஷயம். ஆனாலும் ஒரு வழியா இவர் எப்படி அமைச்சராயெல்லாம் வந்தாரு. இருந்தாலும் இன்னைக்கு சீட்டு இல்லையாமா. எப்படி பாருங்க, ஒரு தலைவர் நினைச்சா உடனடியா தமிழ்நாட்டோட அரசியல் களத்தை மாற்ற முடியும் அப்படின்னா அது அண்ணாமலை மட்டும்தான். ஏன்னா கடந்த வாரம் கூட நம்ம கரூர் எஸ்பி எல்லாம் மாத்தலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினாரு. அடுத்த 1 மணி நேரத்துல கரூர் எஸ்பியை மாத்தினாங்க.
மாற்றம்ங்கிறது அது வெறும் வாயால மட்டும் இல்ல, அது யாருடைய வாயால், யாருடைய சொல்லாக அமையுதுங்கிறது தான் முக்கியங்கிறது தான் அண்ணாமலை தொடர்ந்து தமிழகத்துல நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. வருகின்ற மே 30ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கலாகுது. அண்ணாமலைக்காக ஒரு தொகுதி ஒதுக்கணுங்கிறதுல டெல்லி மேலிடம் முடிவு பண்ணியிருக்காமா. இருந்தாலும் அவர் வேட்பாளரா போட்டியிடுறதுல விருப்பம் இல்லைன்னு கடிதம் கொடுத்ததெல்லாம் 100% உண்மைதானாமா. அவரோட ஆதரவாளர்கள், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் கூட சொல்றாங்க. ஆனா அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் மத்திய அமைச்சர் அவர் கூட பேசியிருப்பாரோங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அவரு கூட கோவை வடக்குல நேத்து பாஜக நிர்வாகிகள் கூட சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. பல்வேறு தேர்தல் யுக்திகள்லாம் கூட அர்ஜுன் ராம் அவர்கள் சொன்னதை சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அண்ணாமலைக்காக தான் பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளிவராம தாமதமாயிட்டு இருக்குது ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இன்னும் எதுவாயினும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல இதற்கு உண்டான விடயம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.